இயேசுவை பின்பற்றுவது சாதாரண காரியமல்ல. ஆகவே அதற்கு சரியான திட்டமிடுதலும் ஒரு அர்ப்பணிப்பும் நமக்கு தேவை என்பதை ஆண்டவர் இயேசு இந்த நாளில் நினைவுபடுத்துகிறார். அருமையானவர்களே, என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒன்று நிகழ்ந்தது. இந்த வாசகங்களை நற்செய்தி பகுதியை நான் வாசிக்கும் பொழுதெல்லாம் அது எனக்கு ஞாபகத்திற்கு வரும். என்ன நிகழ்வு? நான் 2வது ஆண்டு இறையியல் படிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நேரத்தில் எனக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை. அந்த நேரத்தில் மனக்குழப்பம். நான் தொடர்ந்து இறையியல் படிப்பை தொடர்வதா, இந்த குருத்துவ அழைப்பில் நான் தொடர்ந்து மேற்கொள்வதா, தொடர்ந்து முயற்சி செய்து செல்லுவதா என்கிற ஒரு மனக்குழப்பம். அந்த மனக்குழப்ப நேரத்தில் என்னுடைய அம்மாவிடத்தில் சென்று நான் இதுபோல், அம்மா ரொம்ப குழப்பமாக இருக்குது, ரொம்ப தர்ம சங்கடமான சூழ்நிலை, ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை, என்ன செய்வது என்று எனக்கு தெரியவில்லை என்று சொல்லி என்னுடைய அம்மாவிடத்தில் நான் சொன்ன பொழுது என்னுடைய அம்மா இந்த வார்த்தையை, இறை வார்த்தையை எனக்கு மேற்கோளாக காட்டினார். லூக்கா நற்செய்தியில் 9வது அதிகாரத்தில் 62வது இறை வார்த்தையை எனக்கு சொன்னார். அதுவே எனக்கு தைரியமாக அமைந்தது. இயேசுவின் சீடனாக அவருக்கு பின்னால் நான் நடப்பதற்கு ஒரு உறுதியான நம்பிக்கையான இறை வார்த்தையை எனக்கு சொன்னார். கலப்பையில் கை வைத்தபின் திரும்பி பார்ப்பவர் எவரும் இறை ஆட்சிக்கு உட்பட தகுதியுள்ளவர் அல்ல என்று சொன்னார். கலப்பையில் நீ கை வைத்து விட்டாய், முன்னோக்கி போ. அந்த சிலுவையை தூக்கி கொள்ள நீ உன்னையே அனுமதி. உன்னை அழைத்த ஆண்டவர் உன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார், உன் மீது அன்பு வைத்திருக்கிறார், உன் மீது விசுவாசத்தை வைத்திருக்கிறார். ஆகவே உன்னை சீடனாக ஏற்றுக்கொள்ள அவருக்கு எந்த தயக்கமும் இல்லை, அவருக்கு எந்த கலக்கமும் இல்லை. ஆகவே நீ கலப்பையை எடுத்துக்கொண்டு விட்டாய். பின்னோக்கி கலப்பை எடுத்துக்கொண்டு யாரும் நிலத்தை உழ முடியாது, முன்னோக்கித்தான் செல்ல வேண்டும். ஆகவே இந்த சூழ்நிலை, இந்த குழப்பம், அது கடவுளை நீ அன்பு செய்கிற பொழுது, கடவுளை நீ முதன்மையாக வைக்கிற பொழுது, ஆபிரகாம் வைத்தது போல, ஈசாக்கு வைத்தது போல, யாக்கோபு வைத்தது போல உன்னுடைய கலப்பையை சுமந்து கொண்டு, உன்னுடைய சிலுவையை சுமந்து கொண்டு, உன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டு முன்னோக்கி நட என்று சொல்லி என்னுடைய தாயார் எனக்கு தைரியத்தை சொன்னார். அருமையானவர்களே, அது முதல் இன்று வரை நான் திரும்பி பார்க்கவே கிடையாது. இயேசுவின் பின்னால் நாமும் செல்வோம், திரும்பி பார்க்கவே வேண்டாம்.